தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, தமிழர்களின் வீரம் அத்தனையும் பறைசாற்றும் விதமாக 1039 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜராஜ சோழனின் சதய விழாவை நாம் காண இருக்கிறோம். கோவையிலே தலைசிறந்த சிவஸ்தலங்களில் ஒன்று பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். அதன் அருகாமையிலே இருக்கிறது திருவாடுதுறை ஆதீனம் மடம். பல வருடங்களாக அங்கே இருக்கிறது. அந்த மடத்திலே அருள்பணி மன்ற சிவனடியார் திரு சீனிவாசன் அவர்கள் முன்னின்று இந்த சதய விழாவை நடத்தி வைக்கிறார். ராசராச சோழனின் கல்வெட்டிலிருந்து ஆதாரமாக எடுத்து முனைவர் தமிழ் பேராசிரியர் சு சதீஷ்குமார் அவர்கள் பேச்சை தொடர்கிறார். ஒதுக்கப்பட்ட நெல், அளந்து கொடுக்கப்பட்ட நெல் 300 களம். அந்த 300 களம் நெல்லிலே 120 களம் நெல் மாதந்தோறும் சதய விழாவிற்காக பயன்படுத்தப்பட்டது என்கின்ற செய்தி நமக்கு அந்த திருப்பாச்சில் கல்வெட்டிலே கிடைக்கிறது. இங்கே இன்னொரு அற்புதமான செய்தி, 300 களம் நெல் அளக்கப்பட்டது. அதிலே 120 களம் ராசராசனுடைய சதய விழாவிற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆக 120 களம் போனால் இன்னும் 180 களம் நெல் மிச்சம் இருக்கிறது. 300 களத்திலே ராசராசனுடைய சதய விழாவுக்கு 120 போக 180 களம் நெல் இருக்கிறதே, அதை என்ன செய்தார்கள்? அந்த 180 களம் நெல் எதற்கு பயன்பட்டது என்கின்ற செய்தி மிகச் சிறப்பாக அந்த கல்வெட்டிலே வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டிலே வருகின்ற செய்தி ஸ்வஸ்தி ஸ்ரீ என்று தொடங்கி ராசராசனுடைய மெய்கீர்த்தியான திருமகள் போல என்று தொடங்குகிறது. அந்த மெய்கீர்த்தியை சொல்லி முடித்ததற்கு பிறகு கல்வெட்டு தொடங்குகிறது. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 21வது ஆட்சி ஆண்டிலே வெட்டப்பட்ட கல்வெட்டு. யாண்டு 21வது ராஜாஸ்ரய வளநாட்டு வகை செய்கின்ற ஆவணமுடையான் மார்த்தாண்ட உத்தமன் இந்நாட்டு பாச்சில் திரு அவனீச்சரத்து தேவர் நிலநிபந்தக்காரர் இத்தேவர் தேவதானம் கொற்றங்குடியும் பாணநல்லூரும் முன்பு உண்டு வருகின்ற பங்குகளில் இத்தேவர் தேவதானம் கொற்றங்குடியும் பாணநல்லூரும் உள்ளார். ஸ்ரீ பண்டாரக்கால், அந்த பண்டாரத்திலே இருந்த மரக்கால், கொற்றங்குடி பாணநல்லூர் என்று தேவதானமாக விடப்பட்ட அந்த நிலத்திலே வாழ்ந்த மக்கள் ஆண்டுதோறும் அங்கே அந்த ஸ்ரீபண்டாரத்திலே இருந்த மரக்கால் ராஜாஸ்ரயம் என்கின்ற அந்த மரக்காலிலே ராஜாஸ்ரய நல்லாட்டை அளக்கும் நெல்லு 300 களத்தாலும், ஆக 300 களம் நெல்லை ராஜாஸ்ரயன் என்கிற படியால் மரக்காலால் அளந்திருக்கிறார்கள். அப்படி அளந்து 300 களத்தாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பிறந்து அருளின சதய திருநாள் இத்திரு அவனீஸ்வர ஈஸ்வரமுடைய மகாதேவருக்கு திங்கள் ஒரு நாள் சதய திருநாளால் ஸ்ரவணம் ஆடியருள வேண்டும். பலவிசத்துக்கும் சதய திருநாளால் பெரும் திருவமுது செய்தருளவும் ஆக நெல்லு 10 களமாக ஓர் ஆண்டைக்கு நெல்லு 120 களமும் என்று அந்த கல்வெட்டு வருகிறது. ஆக 120 களம் நெல் ராஜராஜனுடைய பிறந்த நாளை மாதந்தோறும் கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த 180 களம் மீதம் இருக்கிறது, என்ன ஆகுது என்று பார்த்தோமானால் கல்வெட்டு தொடர்கிறது. மிக அருமையான செய்தி. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு, அடுத்து கல்வெட்டு அப்படியே தொடர்ந்து வருது. ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு முன் பிறந்து அருளின ஆழ்வார் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார் பிறந்து அருளின. ராஜராஜனுடைய பிறந்த நாளை நாம் பார்த்த பெருவுடையார் கோயில் கல்வெட்டு, திருவெண்காட்டு கல்வெட்டு, அதே போல லோகமாதேவீஸ்வர கல்வெட்டு என்று பல கல்வெட்டுகளின் வாயிலாக நாம் அறிந்தாலும் ராசராச சோழனுடைய திருத்தமக்கையாராக விளங்கிய குந்தவை பிராட்டியார் பிறந்த அவருடைய அந்த திரு அவதார நாளை திருப்பாச்சில் கல்வெட்டு தான் பதிவு செய்கிறது. ஆக குந்தவை பிராட்டியார் பிறந்த அந்த நாள் என்ன என்று பார்த்தால், ஆழ்வார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு முன் பிறந்து அருளின ஆழ்வார் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார் பிறந்து அருளின
அவிட்ட திருநாளால், அவர் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர், அவிட்ட நாளிலே அவதரித்தவர் குந்தவையார் என்கிற செய்தி நமக்கு இந்த கல்வெட்டின் வாயிலாக தெரிய வருகிறது. அவிட்ட திருநாளால் திங்கள் ஒரு நாள் திருவிழா எழுந்தருளும் பெருந்திரு அமுது செய்து அருளவுமாக அவிட்ட திருநாளால் பிராமணர் 30 தபஸ்யர் 30 உண்ண ஓராண்டைக்கு நெல்லு 180 களமும். ஆக 300 களம் அளக்கப்பட்ட நெல்லில் 180 களம் நெல் ராஜராஜ சோழனுடைய தமக்கையாரான குந்தவை பிராட்டியார் பிறந்தருளின அவிட்ட நாள் அன்றைக்கு செலவிடப்பட்டிருக்கிறது. அவர் குந்தவை பிராட்டியார் பிறந்த அவிட்ட நாளில் மாதந்தோறும் அந்த அவிட்ட நாள் அன்றைக்கு அந்த அவனீஸ்வரமுடைய பெருமானுக்கு திருவமுது செய்விப்பதற்கும் 30 பிராமணர்களுக்கு திருவமுது கொடுப்பதற்கும் 30 தவச்சீலர்களுக்கு திருவமுது படைப்பதற்குமாக 180 களம் நெல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படி ஆண்டுக்கு 300 களம் நெல்லிலே 120 ராஜராஜ சோழனுக்கும் 180 களம் அவனுக்கு முன் பிறந்த குந்தவை பிராட்டியாருக்கும் கொடுக்கப்பட்டு மாதந்தோறும் திருப்பாச்சிலே இந்த 2 பெரும் மேதைகளினுடைய பெரும் சான்றோர்களினுடைய திரு அவதார திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதை நாம் கல்வெட்டின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். இவையெல்லாம் முறையாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு அதிகாரியும் நியமிக்கப்பட்டிருந்தான் அங்கே. அதையும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த அதிகாரிக்கு ராஜராஜஸ்ரய வளநாட்டு ஆவணமுடையான் மார்த்தாண்ட உத்தமன் என்று பெயர். இந்த மார்த்தாண்ட உத்தமன் என்பவன் தான் அந்த தலத்தில் இந்த 2 விழாக்களும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றதா என்பதை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தான் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு திருப்பாச்சில் கல்வெட்டு பெரும் துணையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ சோழ மன்னர்கள் இந்த சோழ நாட்டிலே பிறந்து நாட்டை வளமாக்கி இருந்தாலும் ராஜராஜனுக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக சோழர்களினுடைய வரலாற்றை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். மிக பழமையான குடிகளில் ஒன்றாக சோழர்களினுடைய குடி குறிப்பிடப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, பன்னிரு பாட்டியல் என்கின்ற ஒரு பாட்டியல் நூல் தமிழிலே உண்டு. அந்த பன்னிரு பாட்டியல் சொல்லுகின்ற போது குடிப்பெயராவன கூறுங்காலை, குடிப்பெயர் என்றால் என்ன என்று சொல்லுகிற போது ஒரு 3 பெயர்களை சொல்லி தொடங்குகிறது. குடிப்பெயராவன கூறுங்காலை சேரன், சோழன், பாண்டியன் என்று இப்போல்வன பிறவும் பொருத்த குழலே என்று வருகிறது. ஆக சேரன், சோழன், பாண்டியன் என்கின்ற இந்த குடிகள் 3ம் மிக பழமையான தொல்குடிகள் தமிழகத்தில் என்பதை நமக்கு இந்த பன்னிருபாட்டியல் சூத்திரம் குறிப்பிடுகிறது. அதே போல நம்முடைய வள்ளுவப் பேராசான் வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைபிரிதல் என்று என்கின்ற திருக்குறளிலே பழங்குடி என்று வருகின்ற அந்த சொல்லுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகின்ற போது பழங்குடி என்பதற்கு தொன்று தொட்டு வருதல் என்று உரை வகுக்கிறார். அதோடு மட்டும் பரிமேலழகர் நிறுத்திவிடாமல் அந்த தொன்று தொட்டு வருதல் என்பதை விரித்து எழுதுகிற போது சொல்லுகிறார், சேர சோழ பாண்டியர் என்றார் போல படைப்பு காலந்தொட்டு மேம்பட்டு வருதல் என்று எழுதுகிறார். ஆக இந்த சோழர்கள் எப்பொழுது தோன்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுதுதான் தோன்றினார்கள் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஏனென்றால் சேரனும் சோழனும் பாண்டியனும் படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருகின்ற குடி என்று எழுதுகிறார்கள். ஆக என்றைக்கு இவர்கள் உருவானார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என்றைக்கு இந்த 3 குடியும் தோன்றியதோ அன்றிலிருந்து இது மேம்பட்டு வந்திருக்கிறது என்கிற செய்தியை நமக்கு பரிமேலழகருடைய உரையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இப்படி சேர சோழ பாண்டியர்களால் இனிது ஆளப்பட்ட தமிழகத்திலே மிகச்சிறந்த சோழர்கள் சங்ககாலத்திலே விளங்கி இருந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்லுகின்ற போது உலகத்திலேயே மிக சிறப்பாக நீரை தடுத்து மிக அற்புதமான ஒரு அணையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்திலே எடுத்துக்காட்டி மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் கிரேட் அணைக்கட்டு என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அணையை உருவாக்கிய கரிகாலன் சங்கச்சோழர்களிலே சிறந்திருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். கரிகாலனை தொடர்ந்து குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், அதே போல நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, குராப்பள்ளி துஞ்சிய திருமாவளவன், கோப்பெருஞ்சோழன், இருக்கிழங்கு திருமொழிவா எந்தோள் ஈசற்கு எழின்மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குளத்து வளர்ச்சோழன் என்று புகழப்பட்ட
கோச்செங்கோட் சோழன், இவர்களெல்லாம் மிக சிறப்பாக சங்க காலத்திலே இருந்து சோழ நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கு சங்க இலக்கியங்களின் வாயிலாக காண கிடைக்கிறது. சங்க காலத்திற்கு பிறகு களப்பிரர்களும் பல்லவர்களும் நம்முடைய தமிழகத்தை ஆண்டபோது பெருவேந்தர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக ஆனார்கள் என்பதை வரலாற்றின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது பெருவேந்தர்களாக விளங்கிய சோழமா மன்னர்கள் குறுநில மன்னர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்குரிய சான்றுகள் நமக்கு பல இடங்களிலே கிடைக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற போது சங்க காலத்தில் மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருந்ததான இந்த சோழ மன்னர்கள் இடைக்காலத்தில் பல்லவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டிய ஒரு நிலையானது உருவாகி அதற்கு பிறகுதான் மீண்டும் சோழ பேரரசு மிகப்பெரிய ஒரு பேரரசாக உருவாவதற்கு காரணமாக இருந்த விஜயாலய சோழனுடைய தோற்றமானது நடைபெறுகிறது. விஜயாலய சோழன் பிற்கால சோழர்களுடைய அந்த பரம்பரையை கட்டமைத்ததிலே மிகச் சிறந்தவனாக விளங்குகின்றதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த விஜயாலய சோழனுடைய காலகட்டத்திலே பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே பெரும் போர் நடைபெற்றிருக்கிறது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரிலே பல்லவர்கள் வென்றிருக்கின்றார்கள். அதேபோல வடக்கே சாளுக்கியர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே போர் நடைபெற்று சாளுக்கியர்கள் தோற்று ராஷ்டிரகூடர்கள் வென்றிருக்கின்றார்கள். ஆக ராஷ்டிரகூடர்கள் மீண்டும் பல்லவர்களோடு போருக்கு வருகிறார்கள். ஏற்கனவே பல்லவர்கள் சாளுக்கியர்களோடு போர் செய்தார்கள். சாளுக்கியர்களை வென்ற ராஷ்டிரகூடர்கள் மீண்டும் பல்லவர்களோடு போருக்கு வருகிறார்கள். இப்பொழுது பல்லவர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் போர் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பாண்டியர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய நாட்டை மீட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே பல்லவ பேரரசும் தமிழகத்தினுடைய தெற்கே பாண்டிய பேரரசும் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்ததையெல்லாம் நாம் வரலாற்றிலே தெரிந்து கொள்ளுகின்றோம். இந்த நிலையில்தான் விஜயாலய சோழனுடைய காலத்தில் மிகச்சிறந்த சோழ நாடு 4 பகுதிகளிலும் 4 பேரால் ஆளப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டினுடைய 4 பகுதிகளையும் 4 பேர் ஆண்டிருக்கின்றார்கள் விஜயாலயனுடைய காலத்திலே. அந்த வகையிலே பார்க்கின்ற போது சோழ நாட்டினுடைய தெற்கு பகுதியை கொடும்பாளூர் வேளிர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். வடக்கு பகுதி பல்லவ நாட்டோடு சேர்ந்திருக்கின்றது. சோழ நாட்டினுடைய மேற்கு பகுதி தஞ்சையை உள்ளடக்கி இருந்த அந்த மேற்கு பகுதியானது முத்தரையர்களால் ஆளப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டினுடைய கிழக்கு பகுதி மட்டும்தான் சோழர்களால் ஆளப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைநகரமாக பழையாறை இருந்திருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு வாக்கிலே நாம் பார்க்கின்ற போது இதுதான் அன்றைக்கு இருந்த அந்த சோழ நாட்டினுடைய அமைப்பாக தெற்கிலே கொடும்பாளூர் வேளிர்களும் வடக்கிலே பல்லவர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாகவும் மேற்கிலே முத்தரையர்களும் கிழக்கு பகுதியிலே இருந்து பழையாறையிலே இருந்து சோழர்களும் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இதற்கு சான்றுதான் நமக்கு பெரிய புராணத்திலே வருகின்ற செய்தி. திருநாவுக்கரசு பெருமான் பழையாறைக்கு சென்றபோது அங்கிருந்த சமணர்கள் அங்கிருந்த இறைவனை மறைத்ததாக அதை அறிந்த சோழன் அவற்றை சரி செய்ததாக நமக்கு பெரிய புராணத்திலே ஒரு சான்று வருகிறது. பிறகு அந்த தலத்தை பழையாறை தலத்தை சரி செய்து அதற்கு சோழன் நிபந்தங்களை கொடுத்தான் என்பதை தெய்வச்சேக்கிழார் பதிவு செய்திருக்கின்றார். ஆக 7ஆம் நூற்றாண்டிலே பழையாறை என்பது சோழர்களுக்குரிய பகுதியாக அந்த கீழ்ப்பகுதி மாத்திரம் அவர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு விஜயாலய சோழன் இந்த பகுதி முழுவதையும் பிடித்து சோழ நாட்டை மீண்டும் தன்வயப்படுத்தி சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்க முற்படுகின்றான். விஜயாலய சோழனுக்கு அடுத்து அவனுடைய மகன் 1ஆம் ஆதித்தன் 1ஆம் பராந்தகன் என்று இப்படி ஒருவருக்கு அடுத்து ஆண்டு கொண்டு வருகின்ற அந்த சூழலிலே சுந்தரச்சோழ சக்கரவர்த்திகளுக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாக அருண்மொழி என்றெல்லாம் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்ற நம்முடைய மாமன்னன் ராசராசன் பிறக்கிறான். சங்ககாலத்துக்கு முன்பிருந்தே படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருகின்ற குடி என்று பரிமேலழகரால் சொல்லப்பட்ட இந்த சோழர் குடியிலே ஒரு விடிவெள்ளியாக திருமுறைகளை காத்தவனாக சைவத்தை வளர்த்தவனாக சமய புரை இல்லாதவனாக தமிழ் பண்பாட்டை கடல் கடந்தும் கொண்டு போய் சேர்த்தவனாக தமிழர்களினுடைய வீரத்தை உலகறியச் செய்த மாமன்னனாக ராசராச சோழன் பிறக்கின்றான்.
ராசராச சோழனுடைய பிறப்பை பற்றி திருவாலங்காட்டு செப்பேடு மிக அருமையான ஒரு செய்தியை குறிப்பிடுகிறது. மிக நுட்பமான செய்தி. திருவாலங்காட்டு செப்பேட்டிலே வருகின்ற செய்தி, ராசராசன் பிறந்தானாம். எப்படி அந்த பிறப்பை சொல்லுகிறது திருவாலங்காட்டு செப்பேடு என்று சொன்னால், ராசராசன் பிறந்ததும் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய 1000 தலைகளை கொண்டிருந்தாலும் அதை ஒற்றை தலையால் மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஆதிசேடன். அந்த ஆதிசேடன் தன்னுடைய ஒற்றை தலையால் இந்த பூவுலக பாரம் முழுவதையும் அதுவரையில் தாங்கிக் கொண்டிருந்தானாம். சோழ நாட்டிலே பொன்மான் பயந்த புலியாக ராஜராஜன் பிறக்கிறான். வானவந்த மாதேவியினுடைய மகனாக பிறக்கிறான். அப்படி ராஜராஜன் பிறந்தவுடனே என்ன ஆனது என்று திருவாலங்காட்டு செப்பேடு சொல்லுகிறது. அதுவரையில் ஆதிசேடன் தன்னுடைய தலையால் இந்த உலக பாரத்தை தாங்கிக் கொண்டிருந்தான். ராஜராஜ சோழன் பிறந்தான். ஆதிசேடனுடைய மனைவிகள் எல்லாம் களிநடம் புரிந்தார்கள் என்று அந்த திருவாலங்காட்டு செப்பேடு சொல்கிறது. ஏன் ஆதிசேடனுடைய மனைவிமார்கள் களிநடம் புரிந்தார்கள் என்று சொன்னால், ஆதிசேடன் தனியொருவனாய் தாங்கிக் கொண்டிருந்த பூபாரம், இந்த உலகத்தினுடைய சுமை ராஜராஜன் பிறந்ததால் தீர்ந்து போனது என்று சொல்லி ஆதிசேடனுடைய மனைவிகள் எல்லாம் களிநடம் புரிந்தார்கள் என்கின்ற செய்தி நமக்கு திருவாலங்காட்டு செப்பேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமாலினுடைய வடிவாக அவன் பிறந்தான், அவன் கையிலே சங்கு சக்கர முத்திரைகள் இருந்தன என்று பல செய்திகளை ராஜராஜனுடைய பிறப்போடு சேர்த்து அந்த திருவாலங்காட்டு செப்பேடு பதிவு செய்கிறது. ராஜராஜ சோழன் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து வளர்ந்து முடிமன்னனாக முடிசூட்டி கொள்ளாமல் தன்னுடைய சிறிய தந்தையாரான மதுராந்தக உத்தமச்சோழனுக்கு ஆட்சியை கொடுத்து அவன் ஆண்டு முடிகின்ற வரையிலே காத்திருந்து அதற்கு பிறகு மணிமுடியை உரித்தாக்கி கொள்ளுகின்றான் ராஜராஜன். உலக வரலாற்றில் இப்படி ஒரு பெரு மன்னனை எங்கேயும் பார்க்க முடியாது. நாம் பல நாட்டு வரலாறுகளை எடுத்துக்கொண்டால், அரியணைக்காக தந்தையை மகன் கொன்றதும் தமையனை தம்பி கொன்றதும் இப்படித்தான் உலக வரலாற்றில் பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு புதிய வரலாற்றை ஏற்படுத்திய பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு. அவன் வீரத்தில் மட்டும் நிகரில்லாத சோழன் அல்ல, பண்பாட்டிலும் அவன் நிகரில்லாத நிகரிலி சோழனாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அதுதான் சான்று. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வரையிலே காத்திருந்து அந்த மணிமுடியை தரித்து கொள்ளுகிறான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் மணிமுடி தரித்ததை பற்றி திருவாலங்காட்டு செப்பேடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறது. எப்படி அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறதோ அதே போல் அவன் திருமுடி சூடிய செய்தியை பற்றி திருவாலங்காட்டு செப்பேடு சொல்லுகின்ற போது அருமையான ஒரு செய்தி பதிவாக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்தோமே, பெருந்திருமஞ்சனம் ராசராச பெருமன்னனுக்கு நடந்ததே, அதுபோல ராசராசனுக்கு முடிசூட்டுகின்ற போது ஒரு திருமஞ்சனம், அந்த மகுடாபிஷேகம் நடந்திருக்கிறது. மகுடாபிஷேகம் நடந்தபோது அவனுடைய அந்த மணிமுடியிலே ஊற்றப்பட்ட நீர் அப்படி வழிந்து வந்ததாம். திருவாலங்காட்டு செப்பேடு மிக அருமையாக சொல்லுகிறது. அவன் முடியிலே ஆட்டப்பட்ட நீர் வழிந்து வந்தது. அது எப்படி இருந்தது என்று சொன்னால், முடியில் ஆட்டப்பட்ட விழுநீர் களியின் மாசுகளை துடைத்தது என்று எழுதுகிறார். இந்த கலியுகத்தினுடைய மாசுகளை துடைப்பது போல அவன் முடியிலே ஆட்டப்பட்ட நீர் வழிந்து வந்தது. அந்த நீர் இந்த கலியுகத்தினுடைய மாசுகளை எல்லாம் துடைத்தது என்கிற அரிய செய்தியை திருவாலங்காட்டு செப்பேடு குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, மற்றொரு செய்தி, மிகப்பெரிய மன்னர்கள், ராசராசனுக்கு கீழ்ப்படிந்திருந்த சிற்றரசர்கள், இன்னும் எத்தனையோ மக்கள், சேனாதிபதிகள் என்று பலரும் அவனுடைய முடிசூட்டு விழாவை பார்க்க கூடியிருந்தார்களாம். அருமையான செய்தி பாருங்க. பலரும் கூடியிருந்தார்களாம் அவனுடைய முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்கு. அந்த இடத்திலே பார்க்கடலுக்கு ஒரு ஆசை வந்ததாம். இந்த ராசராசனுடைய முடிசூட்டு விழாவை நாம் காணக்கூடாதா என்று நினைத்ததாம் பார்க்கடல். பார்க்கடல் புறப்பட்டு வந்து விட்டது. மக்களெல்லாம் கூடிய இடத்திலே கடல் வந்தால் என்னவாகும்? ஆனால் அதை மிக அருமையாக திருவாலங்காட்டு செப்பேடு பதிவு செய்கிறது. ராசராசனுடைய முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்கு பார்க்கடல் வந்தது. எப்படி வந்தது என்று சொன்னால், திருமகள் பிறந்த இடம் திருப்பார்க்கடல். இந்த திருமகள் இருக்கிறாளே, இவன் முடிசூட்டி கொண்ட உடனே ராசராசனுடைய மார்பிலே திருமகள் தங்கிவிட்டாளாம். தன்னுடைய மகள், தன்னிடத்தே பிறந்த மகள் திருமகள், அவள் இப்பொழுது ராசராசனுடைய மார்பிலே தங்கி இருக்கிறாள்.
தன் மகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையாலும் முடிசூடிக்கொண்ட பெருமன்னனாக இருக்கக்கூடிய ராசராசனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசையினாலும் பார்க்கடல் வந்து அவன் தலைக்கு மேல், ராசராச சோழனுடைய தலைக்கு மேல் வெண்கொற்ற குடையாக நின்றது என்று பதிவு செய்கின்றார்கள். ஆக